கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான இரவு வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திக்க தேவன் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் நடத்தி வருகிறார். காலையிலிருந்து இந்த நேரம் மட்டும் எத்தனையோ வேலைகள் மத்தியிலும் எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியிலும் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அநேக மக்களை பார்த்திருக்கிறோம், அநேகருக்காக நாம் பேசியிருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம். அநேக காரியங்களை நம்முடைய கையின் பிரயாசங்கள் செயல்பட்டு இருக்கிறது. எல்லாம் அற்புதமாய் நடந்து இந்த இருவேளையிலே நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபை நம்மை தாங்கி இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய வார்த்தை நம்மை ஒவ்வொரு நாளும் எப்படி ஒரு சில வார்த்தைகள் கீழே விழாதபடிக்கு, தள்ளி போடாதபடிக்கு தேவன் நம்மை என்ன பண்றாரு, அந்த வார்த்தை எவ்வளவு நாம் பாதுகாக்கிறோம், அது போல தேவன் நம்மை நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாள் தியானத்திற்கு போவதற்கு முன்பாக நாம் ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாம். செபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான இரவு வேளையில உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனை கொடுத்து அவர் மூலமா எங்களுக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற இலவசமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. பிதாவே, உம்முடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை எங்களை ஆட்கொள்வதாக. ஆண்டவரே, பாடுகிற பாடல்கள், தியானிக்கிற வேத பகுதிகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அனுகூலமாய் மாற்றித்தாரோம். ஆண்டவரே, மனிதனுடைய ஆலோசனை வேண்டாம், தெய்வீக ஆலோசனை, தெய்வீக கிருபை, தெய்வீக ஆளுதல், தெய்வீக மகிழ்ச்சி, தெய்வீக அந்த பிரசன்னம் எங்கள் வாழ்க்கையில உணர ஆண்டவரே, ஒவ்வொருடைய இருதயத்திலும் பிரகாசமுள்ள ஒரு மனக்கண்கள் உண்டாகட்டும் ராஜா. ஆண்டவரே, நீரே பேசும். உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய நேரம், உம்முடையவன் நான், என்னை மறைத்து நீர் வெளிப்படும். நீர் உம்முடைய சத்தம் கேட்க நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்க பேசுங்க ஆண்டவரே, கற்றுத்தாரும். நல்ல போதுகிறே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் திருநாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை நான் பாடுவோம். எண்ணி எண்ணி துதிக்கிறேன், எண்ணில் அடங்காத அந்த கிருபைகள் இன்னும் தாங்குகிறது என்னை அந்த கிருபை என்ற அந்த பாடலை நாம் உணர்ந்து பாடுவோம். எண்ணி எண்ணி துதிக்கின்றேன், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கின உம் கிருபை, இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கின உம் கிருபை, இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதிக்கின்றேன். யோர்தான் புரண்டு வந்தான், ஆடிலே கலக்கம் வேண்டாம். யோர்தான் புரண்டு வந்தான், வாழ்விலே கலக்கம் வேண்டாம். எலியாவின் தேவன் நமக்குள்ளே, நம் விசுவாச வாழ்க்கையிலே. எலியாவின் தேவன் நமக்குள்ளே, நம் விசுவாச வாழ்க்கையிலே. எண்ணி எண்ணி துதிக்கின்றேன், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கின உம் கிருபை, இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதிக்கின்றேன். நமக்கே வீராகவே ஆயுதம் இல்லையே, நமக்கே வீராகவே ஆயுதமில்லையே. நம்மை அழைத்தவர் உண்மை தேவன், என்றும் நமக்கு
இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதிக்கின்றேன். நம்மை நோக்கும் எதிரியின் கண்கள் முன்பே ஜெயமுண்டே. நம்மை நோக்கும் எதிரியின் கண்கள் முன்பே ஜெயமுண்டே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் என்னை தினமும் மறைக்கின்றேன். கண்மணி போல் காக்கும் கரங்களில் என்னை தினமும் மறைக்கின்றேன். எண்ணி எண்ணி துதிக்கின்றேன். என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கிட உம் கிருபை. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதிக்கின்றேன். சிலரு பாட்டை நல்லா கவனிக்கிறீங்க, வாயை திறக்கிறது இல்ல. சிலர் வாழ்க்கையில வாயில ஏதாவது போட்டுட்டு இருக்கிறாங்க. சில வாழ்க்கையில பாடணும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில தேவனை எந்த நேரமும் எல்லா காலமே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும். சில பாத்தீங்கன்னா இந்த சினிமா பாக்குற மாதிரி டிவி பாக்குற மாதிரி பாக்குறது நம்முடைய வாழ்க்கையில என்னங்க பிரயோஜனம்? தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு, நமக்கு தெரிஞ்ச பாட்டு, ஆனா பார்த்து நம்ம என்ன பண்றோம்? பாடாம நம்ம சூப்பர்வைசிங் வேலையா நம்ம பண்றோம். சில பாத்தீங்கன்னா சில பிரசங்கத்துக்கு கவனிக்க மாட்டாங்க, இவருக்கு ஒரு மார்க், இது கரெக்டா பேசியிருக்காரு, இது தவறு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில கணக்கு போடுகிற வாழ்க்கை. தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை கணக்கு போட அழைக்கப்பட்டு இருக்கிறோங்க ஐயா. எனக்கு அருமையானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் எந்த அளவு ஆசீர்வாதத்தில் அனுபவித்திருக்கிறோம் இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்ம எத்தனை வார்த்தைகள் நமக்கு தெரிகிறது, எத்தனை சத்தியங்கள், வார்த்தைகள், வேத வசனங்கள் அடிப்படையில நாம் தேவனை அறிய அறிய ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரதிபலன் வந்து கொண்டே இருக்கிறது, நம்மை மூடிக்கொள்ளுகிறது, நம்மை ஆசீர்வாதம் அமைக்கிக் கொள்ளுகிறது. இதுல மாற்றமில்லை. எனக்கு அருமையானவர்களே, நாம் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று நான் அந்த குஷ்டரோகி சொன்னாங்க, இன்று நான் சும்மா இருந்தா ரட்சிப்பு வேற இடத்துல வந்துருங்க, வேற ஒருத்தர் மூலியமா ஆரம்பிச்சிரும். இன்னைக்கு செயல்படாவிட்டால், நாம் செயல்படாவிட்டால் வேறொரு இடத்திலே அங்கே ரட்சிப்பு உண்டாக ஆரம்பிக்கிறது, வேறொரு இடத்திலே அது துளிர்க்க முளைக்க ஆரம்பிக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நாம் நம் மூலமாய் தேவன் நம்மை மையப்படுத்த விரும்பும் ஒவ்வொருவரும் ஊழியக்காரராக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் அறிந்த வசனத்தை ஒருவருக்காக ஒரு நாளைக்கு சொல்லணும். ஒருவருக்காக நம்ம 3 வேளை சாப்பிடும்போது நினைங்க, ஒருத்தருக்காவது நான் கர்த்தருடைய வார்த்தை, ஆவிக்குரிய ஆகாரத்தை ஒருவருக்காக நான் அறிவிக்க வேண்டும். ஆகவே இன்னைக்கு எண்ணி எண்ணி நாம் துதிக்க வேண்டும். ஏனென்றால் எண்ணி எண்ணி பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை நம்ம செய்ய வேண்டிய செயல் இல்லையா? நிறைய பேர் செஞ்சாதானே நம்ம எண்ணி பார்க்க முடியும். ஒவ்வொரு காரியங்களும் ஒரு நாளைக்கு எத்தனை பேரை நம்ம பார்க்கிறோம், எத்தனை பேரை நம்முடைய கண்கள் பார்க்கிறது, நம்ம எத்தனை விதமான சத்தங்களை நாம் கேட்கிறோம், எத்தனை விதமான காரியங்களை நம்முடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அமைகிறோம், அதுதான் தூங்கும் போது கனவா வருது. சில வாழ்க்கையில டிஸ்டர்பா இருக்குது. இன்னைக்கு நம்ம எதை அதிகமா நாம் கவனிக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்கிறோமா? வேதத்தை நாம் கவனிக்கிறோமா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், எந்த மணி நேரம் தேவனுக்கு நாம் தேவனுக்காக கொடுத்திருக்கிறோமா? இல்ல 24 மணி நேரம் சில பாத்தீங்கன்னா தூங்கிட்டே இருப்பாங்க. என்னங்க பண்றீங்க? தேவனோடு பேசிட்டே இருக்கிறாங்க. காலாட்டிட்டு என்ன பண்ற? கடவுளோடு பேசிட்டே இருக்கிறேன். அப்ப எல்லா நாளும் தேவனோடு, எல்லா நேரமும் தேவனோட பிரசன்னம் நாம் இருக்க முடியும். நாம் அந்த எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றையும் தேவனுக்கு சரிப்படுத்துகிறவர்களாக நாம் மாறும் பொழுது அவருடைய கிருபை நம்ம என்ன பண்ணுது? தாங்குது. நம்ம அப்படி இடரும் போது நம்ம தாங்குது. வலது பக்கம் இடது பக்கம் இப்படி மேலும் கீழும் சுற்றிலும் முற்றிலும் நம்மை தாங்கி நடத்துகிற ஒரு கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அது நம்மை தாங்கி கொண்டிருக்க ஒரு வார்த்தை. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, ஒரே ஒரு வார்த்தை என்ன பார்த்து பேசிட்டாங்க.
அப்படின்னு சொல்லி பிரிவுகள் எல்லாம் நிறைய மரித்து போனவர்களா இருக்கிறாங்க. ஆகவே இன்னைக்கு ஒரு வார்த்தை நீங்கள் உங்கள் மூலமா அறிவித்து பாருங்கள். வாழ்க்கை, அநேகருடைய வாழ்க்கை மலர்கிறதை நீங்கள் காணலாம். அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை காணலாம். எனக்கு அருமையானவர்களே, நாம் பேச அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்ம அதிகாரத்தை நாம் பயன்படுத்தியா, ராஜாவின் அதிகாரம் எங்க இருக்குது? ராஜாவின் அதிகாரம் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அப்போ ஒரு ராஜானா அதிகாரமா சொல்லணும், ஹலோ இதை நீங்க செய்யுங்க, இது கட்டளையிடுகிறேன், இது நடப்பதாக, இது நிகழ்வதாக, வெளியேறு, உள்ளே வா. இப்படி நம்ம அதிகாரமாய் நாம் பேச அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்லை. ஆனா தேவனை நாம் அண்டுக்கும் பொழுது பிரச்சனை நம்ம பார்த்து தூரம் போவோங்க. பிரச்சனை நமக்கு வரவே வராது. ஆகவே அதிசயமாய் நமக்கு எதிராக இன்றைக்கு அநேக நினைக்கிறாங்க ஆயுதம் இருக்குது. இல்லைங்க, அது பழைய உடன்படிக்கை. உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாழ்க்கைப்பா இன்னைக்கு உருவாக்கப்பட முடியாது. ஏனென்றால் உருவாக்குகிற தேவன் எனக்குள்ள இருக்கிறார். இன்னொருவன் எனக்கு விரோதமாய் உருவாக்க சக்தியே செயல்பட முடியாது. ஏன்னா நீங்க நிறைய பேரு இந்த எதிர்மறை, அந்த பிசாசுக்கு, இந்த சோதனைக்காரனுக்கு நிறைய பில்டப் பண்ணி அவன் பெரிய ஒரு ரூபமா நம்ம பார்க்க ஆரம்பிச்சதுனாலதான் வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள்லாம் கோட்டை விட்டுறோம். அதுக்கு பயந்தா போதும். வாழ்க்கையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிலர், ஒரு நண்பரை பார்த்து பேசினேன் இன்னைக்கு. அவர் சொல்றாரு, நீங்க பயந்துட்டீங்களா? அவங்க சொல்லும் போது நல்லாதான் இருக்குது, ஏதோ இங்க வலிக்கிற மாதிரி இருக்குது, போய் டாக்டர் எல்லாம் பார்த்தேன், பேசினேன், ஆனா நீ பயந்துட்டியா? ஆமா. யாராவது என்ன சொன்ன, உனக்கு இதுவா இருக்குமோ? ஆமாங்க அப்படின்னு ரிசீவ் பண்ணும் போது உண்மையாவே அது வருதுங்க. இன்றைக்கு நாம் நம்முடைய நினைவுகளிலே மாற்றங்கள் வேண்டும். வார்த்தையை அறிந்தால் தைரியம் வரும். வார்த்தை அறிந்தால் விசுவாசம் வளரும். விசுவாசத்தோடு தைரியம், தைரியத்தோடு இச்சையடக்கம், தைரியத்தோடு இச்சையடக்கத்தோடு ஞானம், ஞானத்தோடு தெய்வ பயம். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வளர்ந்து கொண்டே இருக்க தெய்வம் வேதம் நம்மை அழைக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்மை நோக்கும் எதிரின் கண்ணே நமக்கு ஜெயம் இருக்கிறது. ஏனென்றால் கண்மணி போல காக்கிறவர் நம்ம ஆண்டவர். இந்த நாள் தியானத்துக்கு நாம் கடந்து செல்ல ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை இந்த நாள் தியானத்தில் நாம் எடுத்துக்கொள்ளலாம், வாசிக்கலாம். எப்படி என்றால், சத்தமா வாசிங்க. என்ன மீடியால கேட்கும் போது நீங்க வாசிக்கிறது எதுவுமே கேட்கலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துச்சு. கொஞ்சம் நான் மைக் அதை ரெடி பண்ணிடலாம் இன்னும் கொஞ்ச நாள்ல. வாசிங்க. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. யாரை ஏமாத்துறதுக்கு வழியே கிடையாது. போக்கு சொல்ல அப்படி இப்படி எஸ்கேப் ஆக வழியே கிடையாது. இங்கே நாம் வேதத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்தோம். இந்த அதிகாரத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சத்தியங்கள், நம் தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய பற்றிய செய்தி, சுவிசேஷம் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது, தேவ பலனை கொடுக்கிறது. அதுல நமக்கு தேவ நீதி வருகிறது. தேவ நீதினாலே நாம் இலவசமான எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் சுதந்திரவாளியாக மாறுகிறோம். இப்பொழுது காணப்படாதவைகளாகிய, இங்கே பார்க்கிறோம், காணப்படாதவைகள், அதாவது தேவன் தன்னுடைய சத்தியத்துக்கு விரோதமாய் அநியாயமாய் அடக்கி வைத்து எந்த தெய்வ பக்திக்கு விரோதமாய் தெய்வ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டது. என்ன தெய்வ கோபம் அது வெளிப்பட்டது? அந்த கோபம் தேவனை பற்றிய அறிவை அநேகருக்கு வெளிப்படையாய் சொன்ன தேவனே அதை வெளிப்படுத்தியது. அப்போ அது எப்படிங்க வெளிப்படுத்தினாரு? அதைத்தான் இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை. நித்திய வல்லமை அப்படின்னாலே the eternal power, நித்திய காலமாக அது வேதம் சொல்லுகிறது. நித்தியம் என்றால் எவர் லாஸ்டிங், அதாவது ஒரு எண்ட்லெஸ், அதுக்கு முடிவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நித்தியம் என்றாலே அழிவில்லாத ஒரு வாழ்க்கை. எனக்கு அருமையானவர்களே, வேதம் நம்மை பார்த்து அழிவில்லாத ஒரு ராஜ்யத்துக்கு நம்மை அழைக்கிறது. எபிரேயர் 12:28 நினைக்கிறேன், வாசிங்க. எபிரேயர் 12 கடைசி வசனம் 28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்து
கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும். வார்த்தையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஏன் பற்றி கொள்ள வேண்டும்? நம்மை அழைத்த தேவன் அசைவில்லாத ராஜ்யத்திற்கு நாம் பங்காளிகளாக வேண்டும் என்று சொல்லி தேவன் அழைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நித்தியம் என்று சொன்னாலே ஒரு அசைவில்லாத ஒரு வாழ்வு, ஒரு நிலையான வாழ்வு, அதை மாற்ற முடியாத ஒரு வாழ்வு, அதை மறைக்க முடியாத ஒரு வாழ்வு, அதை அனைவருடைய வாழ்க்கையிலே மறுக்கவே முடியாத உண்மைத்தன்மை வாய்ந்த ஒரு நிலையைத்தான் இங்கே நித்திய வல்லமை என்று சொல்லப்படுகிறது. அது நித்திய காலமாக அது ஒரு வல்லமை கொடுக்கக்கூடிய. இவ பாத்தீங்கன்னா சில பவர் வந்து ஆரம்பத்துல இப்ப நம்ம ஒரு மனிதன் ஓடுறான் அப்படின்னா நல்லா ஃபாஸ்டா ஓடுவாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் பவர் அதிகமா, போக 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 அது ஸ்லோ ஆயிடும், டயர்ட் ஆயிடும். அது மாதிரி இன்னைக்கு இந்த வல்லமையில ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பவரா இருந்தார் பிரதர் அவரு. இப்ப எங்கங்க போயிட்டாரு, அந்த பவர் எங்கங்க போயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா மங்கி எரிச்சு. அப்போ மங்கி எரியிற திரியை அணையாமல் அதை என்ன பண்றாரு, தூண்டுவதற்கு பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு வேத வசனங்கள் எல்லாருக்கும் அந்த வசனம் தெரியும், எல்லாருக்கிட்டையும் ரோமர் நிறுவனம் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் எல்லா வசனமும் தெரியும். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலே, ஒவ்வொரு நிமிடத்திலே, ஒவ்வொரு சமயத்திலே தேவன் என்ன செய்யறார், ஒரு வசனத்தை எடுத்து அதை நம்மை தூண்டி அவரோடு கூட நெருங்கி சேர நம்மை அழைக்கிறது வேதம். அநேக ஆலோசனைகளை நமக்கு கொடுக்கிறது. ஏனென்றால் நித்திய வல்லமை அது காணப்படாததான ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. உங்களை சுத்தி பெரிய வல்லமை இருக்குது, ஆனா காண முடியல. அது என்ன? நித்திய வல்லமை. இது எட்டர்னல் பவர். அது ஒரு வல்லமை, அது மாறாத வல்லமை, அது அழியாத வல்லமை. அதை என்ன பண்ண முடியாது நம்ம. அனித்தியமானவைகள் எல்லாம் காணப்படாததெல்லாம் என்னதான் அனித்தியமானது. அதாவது இங்க நல்ல தெளிவா இந்த வசனத்துல பாருங்களேன், காணப்படாதவைகளாக அவருடைய நித்திய வல்லமை. அப்போ காணப்படாதவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். இப்ப பாக்குறது எல்லாமே ஒரு காலத்துல அனித்தியமா போயிடும், நித்தியமா வாழாது. இப்ப நிறைய பாக்குறோம், எல்லாமே அழியுது. ஆனா ஒவ்வொன்றையும் நீங்க பாத்தீங்கன்னா நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்படுகிறவைகளினாலே, நித்திய வல்லமை மட்டும் இல்ல, தேவத்துவம், அதாவது டிவைன் நேச்சர். அதாவது இன்னைக்கு பாக்குறீங்க நிறைய உருவாக்கப்பட்ட வஸ்துக்கள் பாக்குறோம், படைப்புகள் எல்லாம் பாக்குறோம். இதெல்லாம் வந்து டிவைன் நேச்சர், அதாவது தேவத்துவம், அதாவது தேவனுடைய அந்த தன்மையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதில என்ன இருக்கிறது, தேவனுடைய தன்மை நீங்கள் பார்க்க முடியும். அதனாலதான் நம்ம தேவன் படைக்கும் பொழுது தன் சாயலின்படி, தன் ரூபத்தின்படி, அதாவது டிவைன் நேச்சர். அவர் எப்படிப்பட்ட, எங்க அப்பா எப்படி, கடவுள் எப்படியா இருப்பாரு, என்ன மாதிரிதான் இருப்பாரு. அதான் நேச்சர். அவர் இயற்கையாகவே எப்படி வடிவமைக்கப்பட்டு இருக்கிறோமோ அதே அது தேவனுடைய தன்மையாக இருக்கிறது. அப்போ தேவத்துவத்தின் அந்த பரிபூரணம் எல்லாம், இந்த உருவாக்கப்பட்ட இந்த நிலைகள் எல்லாம் ஒரு பரிபூரணமான நிலை அடைய வேண்டுமானால் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 1 அதிகாரம் 19வது வசனம், 2 அதிகாரம் 9வது வசனம் நல்லா வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறது. இந்த தேவத்துவம், இந்த டிவைன், அந்த நேச்சர் எல்லாமே உங்களுக்கு உதாரணமா சொன்னா ஒண்ணு புரியும். ஒரு முருங்கை மரம் எடுத்துங்க, நமக்கு எதிர பார்க்கும் போதெல்லாம் முருங்கை மரம் ஞாபகம் வருது. இந்த முருங்கை மரம் பூக்குது, காய்க்குது. அது பாத்தீங்கன்னா அந்த காயில நேச்சுரல் பார்க்கிறோம், அதுக்கு ஒரு தன்மை இருக்குது, தெய்வத்தன்மை இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுல பல சக்தி இருக்குதுன்னு நிறைய பேர் ஆராய்ச்சியில சொல்றாங்க இல்லையா. இரும்பு சத்து, இதை சாப்பிட்டா இந்த வியாதி சரியாயிடும். இப்படி பல மனிதனுடைய சரீரத்திற்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய வகையில தேவனுடைய தன்மையை, தேவனை இந்த உலகத்தில் இருக்கிற அந்த மண்ணை எடுத்து அதிலே மனிதனை உருவாக்கினார். அந்த தன்மையை ஒவ்வொன்றிலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேச்சர்ல நீங்க பாக்கலாம். அப்போ ஒவ்வொரு பொருளும் பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன காணப்படும், அதுல ஒரு பவர் இருக்கும். சில பொருள் இருக்குது, இலைங்களா சாப்பிட்டீங்கன்னா செத்தே போயிடுவான். அப்போ அழிக்கக்கூடிய வல்லமை அது மற்றதை ஒரு சில தவறான செயல்களை அழிக்கக்கூடியது பயன்படுத்த வேண்டியது. நல்லா இருக்கிறவங்க அதை சாப்பிட்டு செத்துடக்கூடாது. இப்படி அதுல ஒவ்வொன்றிலையும் பாத்தீங்கன்னா நீங்க எதை எடுத்துங்க, தேவனுடைய படைப்பு எதுவா இருக்கட்டும், அது மிருகமா இருக்கட்டும், பறவையா இருக்கட்டும், அது மீன் வகைகளா இருக்கட்டும், தண்ணீர்ல நீர் உருவானது, அதுல பூமி மேல ஊறுகிற பிராணிகள் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் என்ன இருக்குதுன்னா டிவைன் நேச்சர் இருக்கும், தெய்வ தன்மை இருக்கும். அதுல இன்னொன்னு நித்திய வல்லமை இருக்கும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு வல்லம் இருக்குது.
அப்போ அந்த வல்லமை இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் விசேஷமாய் தேவன் நம்ம என்ன பண்ணாரு, நம்மளதாங்க படைச்சிருக்கிறாரு. எல்லா சிருஷ்டிகளை காட்டிலும் காட்டு புஷ்பங்களை காட்டிலும் பறவைகளை காட்டிலும் எல்லா படைப்பை காட்டிலும் தேவன் படைப்பின் மகுடமாக மனிதனை படைத்தார். அதிலும் மனுஷன் கெட்டு போனதுனால என்ன பண்ணிட்டாரு, நிரந்தரமாய் இருக்கும்படி வார்த்தையினாலே அவனை சிருஷ்டிக்கிறார். சத்திய வசனத்தினால். யாக்கோபு 1:19 வாசிங்க. 18-19. யாக்கோபு 1:18-19. யாக்கோபு 1:18-19. நன்மையான எந்த ஈவும் அவர் சித்தம் கொண்டு நம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவது, நம்ம எல்லோரும் முதன்மையாய் வாழ்வதற்காக, முதல் பலனாக இருப்பதற்கு சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். சத்திய வார்த்தையினாலே தேவன் நம்மை படைத்தார். ஏன் படைத்தார்? டிவைன் நேச்சர் இதெல்லாம் இழந்து போயிட்டாங்க. அது நான் தேவன் அப்படின்றத மறந்து போயிட்டு நீங்க தேவர்கள் ஆகி விடுவீர்கள் என்று சொன்னதில்லை. அவன் அர்ப்பணம் செய்ததுனாலே அவனுடைய பிரிக்கப்பட்டான். தேவ தன்மை இழந்தான். அந்த தன்மை எப்பொழுது மறுபடியும் கொடுத்தது? கிறிஸ்துவலை. அதைத்தான் கொலோசியரில் எழுதியிருக்கிறாரு. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம், அந்த வல்லமை, அந்த நேச்சர் எல்லாமே, அந்த தேவத்துவம் எல்லாமே, கர்த்தருடைய அந்த மாறாத வல்லமை எல்லாமே சிலுவையிலே கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்டது. எனக்கு அருமை, அந்த ஜீவன் வெளிப்பட்டது என்று வேதத்துல வாசிக்கிறோம். இது ஒரு நித்தியமானது. வேதம் சொல்ல 1 யோவான் 1:2 வசனத்தை வாசிங்கள், நமக்கு நல்லா புரியும். 1:2. அந்த ஜீவன் வெளிப்பட்டது. எந்த நேச்சர், அந்த இயற்கை, தேவத்துவத்தின் வல்லமை, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் ஒரு ஜீவனுக்குள்ள இருந்தது. அந்த ஜீவன் ஒரு நாள் வெளிப்பட்டது. அது வாழ்விலே வார்த்தையாக இருந்தது. அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருந்தது. அது நித்திய வார்த்தையாக, ஜீவ வார்த்தையாக வெளிப்பட்டது. அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று தெளிவாக இங்கே வாசிக்கலாம். பிதாவினிடத்தில் இருந்ததும், அது பிதாவினிடத்தில் இருந்ததும், எங்களுக்கு வெளிப்பட்டதுமான, அது பிதாவினிடத்தில் இருந்தது. பிதா மாத்திரம் அறிந்திருந்தார். ஆனால் ஒரு நாளிலே நாங்கள் அறியும் வண்ணம், எல்லாரும் வெளிப்படையா அறிந்து கொள்ளும் வண்ணம் என்ன பண்ணாரு? நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவன், அது அழிந்து போகாத ஜீவன், அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அழியாத நிலையில் இருக்க வேண்டுமானால் அழியாமையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த சரீரம் எப்படி மாறுகிறது என்று கொரிந்தியர் புஸ்தகத்தில் ரொம்ப அருமையா தேவன் விளக்கு. அழிவுள்ளதாகி இது அழியாமை தரித்துக் கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விடுக்கப்படுகிறது. சாவுக்கு ஏதுவான இது சாவாமையை தரித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நாம் எப்பொழுது என்றைக்கும் நிரந்தரமாய் வாழும்படியாய் தேவன் நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. அந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஓட முடியும். அதன் ஆசையிலே, சுவாசத்திலே, ஜீவனுக்குள்ளே அவருடைய ஜீவன் இருப்பதாலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது எல்லாருக்குள்ளும் இருந்தது. எல்லாருக்குள்ளும் இருப்பதால் தான் இன்றைக்கு நாம் பேசுகிறோம், அசைகிறோம், எல்லா காரியங்களையும் செய்கிறோம். இந்த மூச்சே அல்லது இந்த காற்றே வெளியேறினால், அந்த ஜீவன் வெளியே போனால், நம் ஜீவன் இல்லாத அழிந்து போகிற நிலையில நாம் காணப்படுகிறோம். இன்றைக்கு அழியாமல் இயங்கி கொண்டிருக்கிறதுனா அதுக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. ஒரு பொருள் ஜீவன் இருக்கிறதுன்னா அது என்ன ஆகும்? அது வளர ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே இருக்கிற தன்மை வெளிப்படுத்தும். என்னென்ன தன்மை? அதுல ஒரு வல்லமை வெளிப்படும். அதுல தெய்வத்துவம் இருக்கும். ஐயோ, என்ன அருமையான ஒரு வல்லமை! எப்படிப்பட்ட ஒரு நிலை! இது யார் உண்டாக்குனது? ஒரு பொருள் அப்படின்னாலே இதை உருவாக்குன ஒருவர் இருக்கிறார். இதனுடைய தன்மை, பேனா பேனா எழுதும், இதை உருவாக்குன ஒரு ஆள் இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கிருந்து உருவாச்சு? ஏதோ இங்க பூமியில இருந்தா பிளாஸ்டிக்ன்ற ஒரு பொருளை எடுத்து நம்ம இது உருவாக்கியிருக்கோம். அப்போ இது ஏற்கனவே இருந்துச்சா இல்லையா? இருக்குது. அப்போ இது ஏற்கனவே இருக்கிறதுனாலதான் இங்க வேதம் சொல்லுது. அந்த வசனத்தை வாசிக்க திரும்ப. அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அது இல்லம்மா, ரோமர் 1:20. காணப்படாதவைகளாகிய, எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை. இப்ப இதுல வந்து ஒரு பவர் இருக்குது. நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகள், தேவனுடைய தன்மை ஒன்று இருக்குது.
உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே. இப்ப உருவாக்கி ஒரு பேனாவா இது உருவாகிடுச்சு. உருவாக்கப்பட்டவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு. இது உலகம் உண்டானதுக்கு முன்னாடியே தெளிவாய் காணப்படும். இது தெளிவாய் காணப்பட்டுச்சு. ஆனா நமக்கு தெரியாம இருந்து மறைக்கப்பட்டிருந்தது. இதைத்தான் தேவன் வெளிப்படுத்த சித்தமானார். தேவத்துவம், தேவ வல்லமை அநேகருக்கு புரியாமல் இருந்தது. இன்னைக்கு கூட அநேகர் என்ன நினைக்கிறாங்க, அவர்கிட்ட போனா பவர் கிடைக்கும், அங்க போனா பவர் கிடைக்கும். இல்லைங்க, உங்களுக்குள்ளே இருக்கிறது வல்லமை. அது தேவ வார்த்தையில் இருக்கிறது வல்லமை. அந்த வார்த்தை நீங்கள் அறியும் பொழுது தேவத்துவம் உங்களுக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கிறது. இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே அந்த இயற்கையான தேவன் படைக்கின்ற அந்த அனைத்து சக்திகளும் அடங்கினதாக டிவைன் நேச்சர் உங்களுக்குள்ள இருக்குது. உங்களால உருவாக்க முடியும். அப்படின்னா அழியாம உங்களை நீங்க பாதுகாக்க முடியும். அப்போ நீங்க என்ன பண்ண முடியும்? தேவத்துவம் அதான் சொன்னாரு, என்ன விசுவாசிக்கிறவன் என்றைக்கும் மரணத்தை காண்பட மரித்தாலும் பிழைப்பான். அது மட்டுமல்ல, நான் என்னை விட பெரிய காரியங்களை செய்வாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த நித்தியத்துவம், அந்த நேச்சர் எல்லாம் நிச்சயமா நம்ம ஒவ்வொருவருக்குள்ள இருக்குதுங்க. இது நிறைய பேருக்கு தெரியல. அங்க போனா சரியாயிடும், இங்க போனா சரியாயிடும், அவரு கைய வச்சா சரியாயிடும், இவர் சொன்னா சரியாயிடும். இதெல்லாம் நம்ப வேண்டியதுதான். குழந்தையா இருந்தா நம்பலாங்க. நான் வளருகிறோம் ஒவ்வொரு நாளும். இப்ப ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் யாரையா சார்ந்து இருக்குமா? யாரையும் சார்ந்து இருக்காது. அதாவது எங்க ஒரு விதை இருக்குது, அந்த விதையை நீங்க எங்க தூக்கி போட்டாலும் ஈரமா இருந்தா அது முளைக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த தன்மையை யாருமே மாற்ற முடியாது. டிவைன் நேச்சர், இந்த வல்லமை யாருமே மாற்ற முடியாது. எவ்வளவுதான் ஒரு சின்ன விதையா தான் இருக்கும், சாதாரண விதை தான். ஆனா நீங்க அந்த பூமிக்கு அடியில ஒரு அரை மணி ஒரு அடி ஒரு 2 இன்ச்சு உள்ள நீங்க பதிச்சுட்டீங்கன்னா, மண்ணு போட்டு மூடி பாருங்க, ஈரமாக்கி, அது பூமியை பிளந்து கொண்டு வெளியில வரும். ஏன்னா அதான் அதனுடைய இயற்கை, அதனுடைய நேச்சர். அதுக்குன்னு ஒரு உருவம் இருக்கு. ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு உருவம் இருக்குது பாருங்க. இப்போ அவரைக்கான்னு ஒரு விதை எடுத்து போட்டீங்கன்னா அது என்னதான் வரும்? அது உள்ளது அவரை விதையா அந்த ஸ்டைல்லே வரும் பாருங்க. அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு உருவத்தை தேவன் தந்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வடிவமைத்திருக்கிறார். ஆகவே நம்மை குறித்து தேவன் வடிவமைத்திருக்கிறார். நான் இப்படித்தான் இருக்க வேண்டும், நான் செழித்திருக்க வேண்டும், நான் நன்றாய் இருக்க வேண்டும், வியாதி இல்லாமல் வாழ வேண்டும், வெற்றியாய் வாழ வேண்டும், இந்த உலகத்தில் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் செழிப்பு, நல்ல விலை உயர்ந்த தானியம், பாலும் தேனும் நெய்யும் அப்படி ஓடுகிற ஒரு அனுபவத்துக்காகத்தான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார். ஆனா இதுவரைக்கும் எத்தனையோ காலம் போயிடுச்சியா, இன்னும் கொஞ்ச காலம் தான். எப்படி? ஐயோ இல்லை, இனி உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தேவத்துவம், தேவ வல்லமை எல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது. இதை குறித்து வேதம் தெளிவாய் நிறைய விஷயங்கள் சொல்லுகிறது. ஏனென்றால் நம் தேவன் அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர். அந்த சுபாவத்தை இப்ப எனக்குள்ள ஒரு மைண்ட்ல ஒரு மெத்தட் இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் செய்யற ஒரு பொருள்ல அந்த மெத்தடை நான் என்ன பண்ணுவேன்? அப்ளை பண்ணுவேன். எனக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை, அந்த திறமை எல்லாமே அப்படின்னு இது யார் செஞ்சா? இவராதான் இருக்கும், ஏன்னா இவர் தான் இந்த கேரக்டர் உள்ளவர் அப்படின்னு சொல்லி தெளிவா நம்ம சொல்ல முடியும். அதைத்தான் நீங்க நாம் பார்க்கிறோம். தெளிவா வேதம் 1 தீமோத்தேயு 1:17 சொல்லுகிறது. ஆண்டவரை குறித்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:17. நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு. நம் தேவனுடைய தன்மையை பாத்தீங்கன்னா, அவர் நித்தியமானவர். அந்த அவர் நித்தியமாய் இருப்பதால் அவருக்கு அழிவு கிடையாது. அவர் துவக்கமும் முடிவும் இல்லாதவர். அவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இறைவனை குறித்து, இறைவன் எல்லாவற்றிலும் வீற்றிருக்கிறவர். அறியப்படாது இருந்தார், இன்னைக்கு அறியப்பட்டவராக வெளிப்பட்டிருக்கிறார். அதுதான் நீங்க சொல்ல தெய்வ கோபம் வெளிப்பட்டது. என்ன? அவரை பத்தி என்னென்ன மறைவா இருந்து எல்லாத்தையும் வெளியரங்கமா சொல்லிட்டார். அப்போ தெய்வத்துவம், வல்லமை இதெல்லாம் தெளிவா உலகத்தோறதுக்கு முன்னாடி தெரியும். இப்போ கிறிஸ்து வழியாக நாம் தெளிவாக அதை காண முடியும். இதுல சாக்கு போக்கு யாரும் சொல்ல முடியாது. முருங்கை மரத்தை எடுத்து இல்லையே இதுக்கு வேற ஒரு வல்லம் இருக்குது, இது இவர் தான் உண்டாக்குனார் அப்படி யாரும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இருக்கிறதை எடுத்துதான் நீங்க எல்லாம் பிரீடும் மத்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர, இல்லாத ஒன்றை எடுத்து இருக்கிறத மாத்துறது யாராலையும் முடியாது. ஆகவே நம் தேவன் ரொம்ப அற்புதமா ஆச்சரியமா நம்ம படைத்திருக்கிற ஒவ்வொரு படைப்பிலும். ஏனென்றால் அவருடைய தன்மை அதிலே வெளிப்பட்டு இருக்கிறது. நித்தியம். அவர் யாரு? அவரை யாரும் அழிக்க முடியாது. இன்னைக்கு அழிக்க முடியாத ஒரு பொருளை போய் அழிச்சு உடைச்சு கொளுத்தி என்னென்னோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வேதத்தை கொளுத்திட்டாங்க, எரிச்சிட்டாங்க, என்னென்னோ பண்ணி இருக்கிறாங்க. அழிக்க முடியுமா? வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒரு காலம் ஒழியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய படைப்பு, அவருடைய தன்மை எதுவுமே மாறவே மாறாதுங்க. இது யாருமே அழிக்க முடியாது.
ஆகவே இந்த சொல்லுவாங்க பழைய இதுல, இந்த மூட்டைப்பூச்சி மாதிரி கிறிஸ்துவங்க அமுக்குனா அது பாட்டுன்னு அதிகமா பெருகிட்டே போவாங்களே தவிர அழிக்க முடியாது. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு ஒரு பாட்டே பாடியிருப்பார் ஒரு சகோதரர். ஆகவே இன்றைக்கு எனக்கு அருமையானவர்களே, நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க தேவனுடைய அந்த தன்மை வெளிப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் தேவன் நித்தியமானவர். அந்த நித்தியத்தை ஒவ்வொரு படைப்பிலும் தேவன் உருவாக்கி இருக்கிறார். ஒவ்வொன்றிலும் அந்த தன்மை புரியும். நீங்க அந்த டிவைன் நேச்சர் பார்க்கலாம். எந்த பொருள் எடுத்தாலுமே அதுல என்ன இருக்கும்? ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். அதுல அவருடைய தன்மை தெரியும். அதனுடைய மேன்மை, அதனுடைய விசேஷித்த தன்மை என்ன என்பதை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் தெரியும். ஒரு எண்ணெய் எடுத்தா அதுக்கு ஒரு தன்மை இருக்குது, அதுல ஒரு வல்லம் இருக்குது. ஆகாரம், சாப்பிடுற பழங்கள், இப்படி ஒவ்வொரு பழத்திலையும் ஒவ்வொரு விதவிதமான, அதாவது வானத்து பனியினாலும் ஆழத்தி நீரூற்றுகளினாலும், சூரியன் பக்குப்படுத்தும் அருமையான கனிகளினாலும், சந்திரன் பக்குப்படுத்தும் அருமையான கனியினாலும், மலைகளில் இருந்து பர்வதங்களில் இருந்து வரும் விலை உயர்ந்த அந்த தானியத்தினாலும் தேவன் நம்மை போஷிக்க வல்ல. ஒவ்வொன்றும் ஒரு தன்மை, தேவ தன்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இதிலே மாற்றம் இல்லை. ஆகவே நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவருடைய நித்தியம், அவருடைய தன்மை அப்படியே ஒவ்வொருலையும் பிரதிபலிக்க தேவன் செய்திருக்கிறார். ஆகவே கடவுள் எப்படிங்க இருப்பாரு? அவர் எங்க போய் பார்த்தா தெரியும், என்ன பாருங்க அதாங்க கடவுள் அப்படின்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு? ஏன்னா அதுல நம்முடைய செயல்பாடுகள்ல, நம்முடைய பேச்சுகளிலே, நம்முடைய நடக்கைகளிலே, வாவடிகள் எல்லாம் என்னென்ன தெரியணும்? தெய்வத்துவம் இருக்க வேண்டும், தெய்வ வல்லமை வெளிப்படணும். ஒண்ணு பேசினாரு, நச்சுன்னு பேசினாருங்க. இயேசு கிறிஸ்து நிறைய அதிகமா பேசுறதில்ல பாருங்க, தெளிவா பேசுவாரு. இறையாதே அமைதியில இரு, எழுந்துரு, ரொம்ப எல்லாம் பேசல, அமைதியா வெளியேறு, அதட்டினாரு, கையை பிடித்து தூக்கினார். நீ சுகமானாய் போ, அங்கே போய் கழுவு, சித்தமுண்டு சுத்தமாகு, மரியாலே வாழ்க. நிறைய தேவன் பேசினார், தெளிவா பேசியிருப்பாரு. ஆகவே இன்றைக்கு அவருடைய அந்த வல்லமை இருக்கும். என்னை தொட்டது யார்? எப்ப வல்லமை போச்சு? இனி பாவம் செய்யாதே, தேவ தன்மை அங்கு வெளிப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, பாடையை தொட்டார், குருடன் உடனே திரும்பி பார்த்தார், சுகமானது. என்ன பவருங்க, என்ன வல்லமை! எல்லா வல்லமையும் யாருக்குள்ள இருக்குது? நம்ம ஒவ்வொருவருக்குள்ள இருக்குதுங்க. நீங்க வேணா ட்ரை பண்ணி உங்க வீட்டுல, உங்க மனைவி கிட்ட, உங்க பிள்ளைங்க கிட்ட எல்லாம் செஞ்சு பாருங்க. ஒருத்தர் பண்ணி பாருங்க. அந்த வல்லமை, அந்த தேவத்துவத்தெல்லாம் ஆக்ட் பண்ணலாம். நீங்க செய்ய முடியும். சொல்லுங்க. பிரச்சனை வந்தா இயேசு நாமத்துல பிரச்சனை விலகு, பேசுங்க. வசனத்தை எடுத்து பேசுங்க. எனக்கு விரோதமாக உருவாக்க முடியாது, இந்த தேவ தன்மை இருக்கிறது. இவனுக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது, இவருக்குள்ள அந்த தன்மை இருக்கிறது. அது என்ன பண்ணும்? அவன் மாத்தோம். இயங்குது இல்லையா? ஜீவன் இயங்கி கொண்டுதான் இருக்குது. நம்ம தான் நம்பாத என்ன பண்றோம்? சிலது கூப்பிட்டு வழிய வச்சுக்கிறது. கூப்பிட்டு நம்ம என்ன பண்றது? வான்னு சொல்லி மாதிரி நம்ம பேசி சிலதை படைக்கிறோம். அவங்க பண்ணிட்டாங்க, இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இதுவா இருக்குமோ, அவர் தான் பண்ணாரா, இவர் தான் பண்ணாரா? இந்த இதுல பாத்தீங்கன்னா வேதம் என்ன சொல்லுது? அழியாது, நித்தியமானது, நமக்காக கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது? நம்மை குறித்து என்ன எழுதி இருக்குது? இதெல்லாம் புத்தக சுருள் என்ன சொல்லுகிறது? இது என்னங்க ரெக்கார்டு? இதுதானே அழியாது, இதுதானே மாறாது, இதுதானே வானம் பூமி ஒளிஞ்சு போனாலும் ஒரு எழுத்து கூட வராது. அப்ப இதை நம்ம எடுத்து ஆளும் பொழுது நம்முடைய அந்த டிவைன் நேச்சரும், அந்த தெய்வ தன்மையும், ஒவ்வொரு நாளும் நேச்சர் பவரும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அவன் நீங்கள் பிரயாசப்படுங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18 வாசித்து அதனுடைய விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம், வாசிக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, மேலும் பார்க்கறதெல்லாம் கிடையாதுங்க. கண்ணுல விஷுவலா பண்றதெல்லாம் காணப்படுகிறதே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. நம்ம ஒண்ணும் பார்க்கல, பரலோகம் எப்படி இருக்குன்னு தெரியாது. என் தேவன் எப்படிப்பட்டவர் நான் விஷுவலா பார்க்கல. இன்னும் நானு அவர் கருப்பா சகப்பா எனக்கு தெரியாது. அவர் எப்படி சிலர் வர்ணிச்சு சில சம்பவங்கள் பார்த்திருக்கிற அனுபவங்கள் வேதத்தில் எழுதப்பட்ட அந்த ரகசியங்களை கொண்டு நாம் பார்க்கிறோம், அவ்வளவுதான். அப்போ தேவனை காணப்படாதவைகளாகி, அந்த வசனங்க வாசிங்க. காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்போ அது நித்தியமான, இப்போ கண்ணுல பாத்தீங்கன்னா வியாதி நம்ம பாக்குறோம். சில செக் பண்ணி சொல்றாங்க இவ்வளவு பிரஷர், சில இப்படி துப்பாக்கி மாதிரி சுடுறாங்க, அதுல இவ்வளவு டெம்பரேச்சர் காட்டுது. அப்போ இது நிர்ணயம் பண்ணுது. இது காணப்படுகிற ஒன்று, காணப்படாதவைகளாக. திருப்பி வாசிங்க அத. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படுகிறவைகளே அல்ல. இப்போ
நேரா பாக்குறது காணப்படுது. இப்ப காணப்படுகிறவைகளே அல்ல. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்ப இப்ப எனக்கு ஒரு செக் பண்ணாலோ டெஸ்ட் பண்ணாலோ இந்த வியாதி அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபார்ம் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப இது காணப்படுகிறது. ஆனா காணப்படாதது சுகம் காணப்படல, இன்னும் ஆரோக்கியம் காணப்படல, இன்னும் வெற்றி காணப்படல, இன்னும் என் வாழ்க்கையில செல்வம் வரல, இன்னும் எனக்கு வீடு கட்டல, இன்னும் எனக்கு திருமணம் ஆகல, இன்னும் எனக்கு குழந்தை செல்வம் இல்லை. இப்படி பல விஷயங்கள் தெரியாத காணப்படாதவைகளா இருக்கிறது. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்போ இதெல்லாம் எதிர்பார்த்து இருக்கிற உங்களுக்கு அதே சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவங்கள் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. லேசா சீக்கிரமா மாறப்போகுதுன்றாரு. சொல்லுங்க. சில பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல பாத்துக்கலாம், முச்சிரம்பா உங்க மேட்டர் முச்சிரம்பா, நீ போயிட்டு அப்படின்ற மாதிரி அது சீக்கிரத்துல நீங்க லேசான உபத்திரவம் என்ன இல்லைங்க வலிக்குது, இல்லங்க சின்னதா வலிக்குதாங்க, எவ்வளவு வலிக்குதோ அதை விட அதிகமா உங்களுக்கு அதிக கனமகிமை. அது பாத்தீங்கன்னா அதிக கனமகிமை அப்படின்னு என்ன பிரச்சனை இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் வரும் பொழுது நம்ம ஐயோ பிரச்சனை பெருசா பார்க்க கூடாது. அதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்குது. அந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு பெரிய என்னது அதிக கனமகிமை. சாதாரண மகிமை கிடையாது, நித்தியமான. அதுதான் இங்க சொல்ல வந்தேன், நித்தியமான கனமகிமை. என்ன கனமகிமை? நித்திய கனமகிமை. ஆக நித்திய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நித்தியமானவர். அவர் நித்திய கனமகிமை நிச்சயமா நம்மை கொண்டு வந்தே தீரும். நம்மள அது ஆளுகை செய்த மாற்றமே கிடையாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். இதனோட தொடர்ச்சி நாளை தினத்துல பார்க்கலாம். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தெய்வ கோபம் வெளிப்பட்டது. என்ன தெய்வ கோபம்? தேவனை குறித்த அறியப்படுவதை தேவனே எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அவை என்ன என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க கிருபை செய்தீரப்பா. ஆண்டவரே, தெய்வத்துவம், தெய்வ வல்லமை எங்கள் வாழ்க்கையில இது ரெண்டும் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அனுபவங்களை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தாரோம். நாங்கள் அநேக இடங்களில போகிறோம், அநேக இடங்கள் பேசுகிறோம், அநேக உருவாக்க அநேக காரியங்கள் எல்லாவற்றிலும் அந்த தெய்வ வல்லமையும் தெய்வத்துவத்தையும் செயல்படுத்துகிறவர்களா எங்களை பயன்படுத்துங்க. எங்களுக்குள்ள அது செயல்படுவதாக இருக்கிற அந்த தன்மை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் ஒருவேளை பலவீனம் இருப்பானா பலன் வெளிப்படுவதாக. ஆண்டவர் தரித்திரம் இருக்குமானால் ஐஸ்வர்யம் வெளிப்படுவதாக. நீர் சுகம் கொடுக்கிறீர். நன்றி. பலவீனங்கள் மறைகிறது. எல்லா நிகழ்வும் நீர் உம்முடைய வார்த்தைகளை உருவாக்கி வைத்திருக்கிறீர். அந்த தன்மையை நாங்கள் அறிந்து உணர்ந்து அனுபவிக்க தேவரீரே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எத்தனை பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்களோ முன்பு தெரியும் ஐயா. நீர் சகலத்தையும் புதிதாக்குறவர். இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் பலன், இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியம், இயேசுவின் நாமத்தில் சகலமும் எல்லா வல்லமில்லை அந்த தேவன் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனுடைய அந்த தன்மை வெளிப்படுவதா ஒவ்வொரு அனுபவிப்பார்களாக. வார்த்தையோ ஏதோ நாம் வார்த்தையில பேசி கேட்கிறது மட்டும் அல்ல, அது அனுபவமாக அது அனுபவபூர்வமாக மாற்றுகிறவர்களா எங்களை மாற்றுங்க. கொடுத்த விடுதலைக்காக நன்றி, சுகத்துக்காக நன்றி, பலத்துக்காக நன்றி, ஐஸ்வர்யத்துக்காக நன்றி, எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, இழுக்க முடியாத ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. ஒவ்வொருவரும் அதை அனுபவிப்பார்களா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாளை தினத்தில் நாம் சந்திக்கலாம்.